இஸ்ரேலிய தீவிரப்படுத்தல் நிலைமை மீண்டும் காசா போருக்கு இட்டுச் செல்லும். இஸ்ரேலுக்கு அதிக விசுவாசம், அதிருப்தியில் ஆஸ்திரேலிய அரசாங்கம். கல்லறைகளில் திடீரென தோன்றிய மர்மமான QR குறியீடுகள் ஜெர்மனியில் சம்பவம். பாதுகாப்பு அச்சுறுத்தல், ஐரோப்பா நோக்கி திடீரென திரும்பிய அமெரிக்க விமானம். கலிபோர்னியாவில் அதிகாரப்பூர்வமாக பறக்கவிடப்பட்டு மகளுந்து. நைஜீரியாவில் வாகன விபத்து, பலர் உயிரிழப்பு. விண்வெளியிலிருந்து பூமியை பார்வையிடும் உலகின் சக்தி வாய்ந்த கேமரா சீனா கண்டுபிடிப்பு. ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை மற்றும் காசா இரண்டிலும் இஸ்ரேலை தீவிரப்படுத்த நிலைமையை முழு அளவிலான போருக்கு இட்டு செல்லும் அச்சுறுத்தலை கொண்டுள்ளது என்று பாலஸ்தீனிய தேசிய முன்முயற்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டிற்கு பிறகு மிகப்பெரிய ராணுவ பிரசன்னத்துடன் இஸ்ரேல் மேற்கு கரையை மீண்டும் ஆக்கிரமித்து முழு ராணுவ ஆக்கிரமிப்பை மீண்டும் நிறுவுகின்றது. பாலஸ்தீன அதிகார சபையையும் அதன் பிரசன்னத்தையும் முற்றிலுமாக ஓரங்கட்டுகிறது என்று பர்கு கவுதி குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் சனிக்கிழமையன்று ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்தில் 600க்கும் மேற்பட்டு பாலஸ்தீனியர்களை விடுவிக்க மறுத்ததன் மூலம் இஸ்ரேல் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மிக கடுமையான மீறலை செய்துள்ளது என்று பர்கு கவுட்டி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஏற்கனவே இனப்படுகொலை, கூட்டு தண்டனை மற்றும் இன அழிப்புக்கு ஆளாகியுள்ள காசாவில் முழு அளவிலான போருக்கு திரும்ப தயாராகி வருவதை இது குறிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தத்திலிருந்து இஸ்ரேல் முறித்துக் கொண்டதை சர்வதேச சமூகம் கண்டிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். நெதன்யாகு மேற்கு கரையில் படையெடுப்புகளை தொடரவும் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தடுக்கவும் அனுமதிக்கப்பட்டால் அது இரு நாடுகள் தீர்வின் நிரந்தர முடிவுக்கு வழிவகுக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய ராணுவ ரிசர்வ் பிரிவில் முழு நேரமாக பணியாற்றி வந்த ஒருவரின் பாதுகாப்பு அனுமதியை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு ரத்து செய்துள்ளது. அவர் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை விட இஸ்ரேலுக்கு அதிக விசுவாசத்தை வெளிப்படுத்தியதால் மொசாட்டால் சுரண்டப்படும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை நிர்வாக தீர்ப்பாயத்தின் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று காரடியன் ஆஸ்திரேலியா செய்தி வெளியிட்டுள்ளது. பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரி இஸ்ரேலை நேசிப்பதாக கூறினார் என்றும் பாதுகாப்பு மற்றும் துப்பாக்கி பயிற்சி உட்பட இஸ்ரேலில் பயிற்சி வகுப்புகளில் அவர் பங்கேற்பதை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்றும் இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருப்பதால் இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகளால் உளவு பார்க்கவோ அல்லது வெளிநாட்டு தலையீட்டையோ செயல்படுத்த செல்வாக்கு அல்லது வற்புறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் என்று தீர்ப்பாயம் கண்டறிந்தது. இஸ்ரேல் மீதான தனது விசுவாசத்தை தனது ஜூத நம்பிக்கையே காரணம் என கூறிய குறித்த அதிகாரி தீர்ப்பாயத்தின் மதிப்பீட்டை நிராகரித்து மறு ஆய்வுக்கு விண்ணப்பித்துள்ளார். ஜெர்மனியின் மியூனிக் நகரில் உள்ள கல்லறைகளில் திடீரென தோன்றிய மர்மமான QR குறியீடுகள் கடந்த சில மாதங்களாக ஒரு பெரும் புதிராக மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் கடந்த டிசம்பரில் அங்கு மர்மமான முறையில் ஒட்டப்பட்ட QR குறியீடு ஸ்டிக்கர்களை போனில் ஸ்கேன் செய்தால் அங்கு புதைக்கப்பட்டவரின் பெயர், முகவரி தோன்றியது வினோதமான அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த QR குறியீடு ஸ்டிக்கர்கள் மியூனிக்கில் உள்ள வால்பிரைட் ஹாப், சென்லிங்கட் பிரீட்காப் மற்றும் பிரீட்கார்ட் சோல்ன் கல்லறைகளில் காணப்பட்டன. சிலர் இதை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் என்றும் மற்றவர்கள் இது சில குறும்புக்காரர்களின் செயல் என்றும் கருதினர். கல்லறைகள் நிர்வாகத்தின் தலைவரான பென் ஹோரோப் இதனை மிகவும் விசித்திரமான சம்பவம் என குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தலால் ஐரோப்பா நோக்கி அமெரிக்க விமானம் திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் நியூயார்க்கிலிருந்து புதுடெல்லி செல்லும் தினசரி விமானத்தை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இயக்கி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஏர்லைன்ஸின் போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் நேற்று முன்தினம் இரவு 8:14 மணிக்கு நியூயார்க்கிலிருந்து டெல்லி நோக்கி புறப்பட்டது. இந்த விமானத்தில் சுமார் 285 பயணிகள் பயணம் செய்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் காஸ்பியன் கடலுக்கு மேலே சென்று ஐரோப்பா நோக்கி திரும்பியுள்ளது. இதனையடுத்து இத்தாலியின் ரோம் நகருக்கு அந்த விமானம் விடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியாவில் ஒரு பறக்கும் மகுழுந்து அதிகாரப்பூர்வமாக பறக்க தொடங்கியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நிலையான இயக்கத்தில் நிபுணத்துவம் பெற்று அமெரிக்காவை சேர்ந்த அலப் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் அதன் புதுமையான பறக்கும் காரின் புரட்சிகரமான நகர்ப்புற சோதனை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இந்த நிலையில் 2015 ஆண்டு நிறுவப்பட்டு அலப் ஏரோநாட்டிக்ஸ் கலிபோர்னியாவின் சான் மீடியாவை தலைமையிடமாக கொண்டுள்ள நிலையில் செங்குத்தாக புறப்படும் மற்றும் முன்னோக்கி பறக்கும் திறன்களை கொண்டு சாலை மற்றும்
மற்றும் பறக்கும் கார்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ஒரு பறக்கும் கார் கலிபோர்னியா சாலையில் செங்குத்தாக உயர்ந்து மற்றொரு வாகனத்தை கடந்து பறந்து சென்று தரையிறங்கியது. கடுமையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிறுவனம் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் சோதனையை நடத்தியது. சாலை மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்தது. விமான பாதைக்கு அருகில் யாரும் இல்லை. தேவையான அனைத்து பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் உபகரணங்கள் இடத்தில் இருந்தன என்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை உறுதிப்படுத்தியது. எந்தவொரு பாதுகாப்பு சம்பவங்களும் இல்லாமல் சோதனை நிறைவடைந்தது. மேலும் இது அழைப்பின் வடிவமைப்பின் நம்பகத்தன்மையை நிரூபித்தது. இது 200 மைல்கள் ஓட்டும் வரம்பையும் 110 மைல்கள் பறக்கும் வரம்பையும் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கின்றனர் என கூறி தோல்வியை அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் ஜெர்மனியில் அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சி செய்து வருகின்றது. கடந்த நவம்பரில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரான நிதி மந்திரியை அதிபர் ஸ்கால்ஸ் திடீரென பதவி நீக்கம் செய்தார். இதனால் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஸ்கால்ஸ் அரசு தோல்வியுற்றது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சி சார்பில் அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ், கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் சார்பில் பிரெடிக்ட் மெர்ஸ், AFD சார்பில் ஆலிஸ் வீடல் ஆகியோர் போட்டியிட்டனர். இதற்கிடையே எதிர்க்கட்சித் தலைவரான பிரெடிக்ட் மெர்ஸ் அதிபராவதற்கே வாய்ப்பு உள்ளது என்றும் அவரது கட்சி முன்னிலையில் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. AFD 2வது இடம் பிடித்துள்ளது. இந்த நிலையில் உலகின் முன்னணி தொழிலதிபரான எலான் மஸ்க் AFD கட்சிக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களிலும் வீடியோ மூலமாகவும் பிரச்சாரம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நைஜீரிய நாட்டின் நெஜர் மாகாண நெடுஞ்சாலையில் பஸ் ஒன்று டேங்கர் லாரி மீது வேகமாக மோதிய நிலையில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் குறித்த பேருந்தானது 30 பயணிகளுடன் பயணம் செய்த நிலையில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. குறித்த விபத்தில் சிக்கி 14 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே நேரடி வர்த்தகம் முதல் முறையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான் வர்த்தக கழகம் மூலம் 50,000 டன் பாகிஸ்தான் அரிசியை வாங்க வங்கதேசம் ஒப்புக்கொண்டதை அடுத்து குறித்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முதற்கட்டமாக 25,000 டன் அரிசியுடனான கப்பல் கடந்த சனிக்கிழமை கராச்சியில் உள்ள காசிம் துறைமுகத்திலிருந்து வங்கதேச துறைமுகத்திற்கு புறப்பட்டது. இரண்டாம் கட்ட இறக்குமதி 25,000 டன் அரிசியுடன் அடுத்த மாத துவக்கத்தில் மேற்கொள்ள என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு வங்கதேச சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடந்தது. இது கலவரமாக மாறிய நிலையில் ஆகஸ்ட் மாதம் வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஷேக் ஹசீனா இந்தியாவிற்கு தப்பி சென்றார். அதன் பிறகு முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. பாகிஸ்தானுடனான வர்த்தக உறவுகளை உருவாக்க தங்கள் அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதாக வங்கதேசம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விண்வெளியிலிருந்து பூமியில் உள்ளோரின் முகங்களை அடையாளம் காணும் அதிதிறன் கொண்டு உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவு கேமராவை சீனா அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் உலகளாவிய கண்காணிப்பு திறன்களை மறுவரையறை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த லேசர் அமைப்புடன் சீன விஞ்ஞானிகள் ஆப்டிக்கல் இமேஜிங் தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் மேம்பட்ட இந்த இமேஜிங் சாதனம் 100 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து மில்லிமீட்டர் அளவிலான விவரங்களை பிடிக்கும் திறன் கொண்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.